தென்மண்டல பசுமை தீர்ப்பாயத்தின் உத்தரவை அடுத்து கூவமாற்றில் கொட்டப்பட்டிருக்கக்கூடிய அந்த கட்டட கழிவுகளானது அகற்றப்பட்டிருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா 21 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுமார் 5,800 கோடி மதிப்பீட்டில் மதுரவாயில் முதல் துறைமுகம் வரை ஈரடுக்கு உயர்மட்ட சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில இந்த ஈரடுக்கு உயர்மட்ட சாலையானது கூவமாற்றின் வழியே செல்கிறது. அந்த வகையில கூவமாற்றில் தூண்கள் அமைக்கக்கூடிய பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில கூவமாற்றில் அந்த தூண்கள் பணிகள் அமைப்பதற்கென அந்த பகுதியில மண் மற்றும் கட்டட கழிவுகள் எல்லாம் கொட்டப்பட்டிருந்த நிலையில அது பருவமழை நெருங்கக்கூடிய வேளையில இந்த மாதிரியான கழிவுகள் கட்டட கழிவுகள் கொட்டுவது நீரோட்டத்தை பாதிக்கும் என குறிப்பிட்டு தாமாக முன்வந்து பசுமை தீர்ப்பாயம் வழக்கு பதிவு செய்திருந்த நிலையில கடந்த மாதம் அதன் மீதான அந்த விசாரணை என்பது நடைபெற்றது. அந்த வகையில செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் ஒன்றிய அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விரைவாக அந்த கட்டட கழிவுகளை அகற்ற வேண்டும் என்று பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால்